செம்மணி மனித புதைக்குழி. இந்த வீடியோவை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. மனிதர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு எங்கிருந்து வந்த மனிதர்கள் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாம எல்லாரையும் ஒரே இடத்துல மண்ணோடி மண்ணா முக்கின ஒரு பகுதி தான் செம்மணி பகுதி. இதை பத்தி வீடியோ பார்த்த போது இலங்கையில இப்படி நடக்கும், வேற எங்கேயாவது இப்படி நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வந்திருக்கலாம். ஆனா கர்நாடகா, இந்தியாவில் இருக்கக்கூடிய கர்நாடகால இன்னைக்கு ஒட்டுமொத்த நகர மக்களும் பேசக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை தர்மஸ்தாலா அப்படிங்கிறது தான். இந்த தர்மஸ்தாலால என்ன நடந்தது? அதுல வேலை செய்த ஒரு நபர் கிட்டத்தட்ட 16 வருடங்கள் 100க்கும் அதிகமான பெண்களை, குழந்தைகளை நான் புதைத்திருப்பேன், சில நபர்களை எரித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரே. இந்தியா முழுவதுமா ஒரு அதிர்வலையை அது ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படி என்ன நடந்தது தர்மஸ்தாலா அப்படிங்கிற இடம், அதை சுற்றி இருக்கக்கூடிய மர்மம், அதை தான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆயிரத்தி 1990 எக்ஸாக்டா 1998 2014 வரை 100க்கும் அதிகமான உடலை இங்க நான் புதைச்சிருக்கேன். சில உடல்களை நான் எரித்திருக்கிறேன். அதுல மெஜாரிட்டியா பெண்கள் தான், குறிப்பா ஸ்கூல் கேர்ள்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒருத்தர். அவருடைய ஃபேஸ் மறைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கையில ஒரு மனித எலும்புக்கூடு ஒன்று இருக்கு. இதோடிதான் இவர் நீதிமன்றம் ஏறியிருக்கிறார். முகம் மறைக்கப்பட்ட இந்த நபர் 2014க்கு பிறகு எங்கே போனார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் பலரும் தேடி கிடைக்காமல் இருந்த ஒரு நபர். 1998 2014 வரை தூய்மை பணியாளரா தர்மஸ்தாலா அப்படிங்கிற இடத்துல நான் இருந்தேன். இந்த தர்மஸ்தாலா அப்படின்னு சொல்றது ஒரு 4000 மனிதர்கள் வந்து செல்லக்கூடிய 4 ஏக்கர் பரப்பளவு கொண்ட மிகப்பெரிய ஒரு இடம். இதுல நிறைய மனிதர்கள் வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் வருகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஹிந்து சமயத்தை பின்பற்றக்கூடிய ஒரு கோவில் இருப்பதா சொல்றாங்க. பட் அஃபிதாவித்தின் அடிப்படையில் அது ஜெயின் டெம்பிள் இல்லாட்டி ஜெயின் ஓரியன்டா இருக்கக்கூடிய ஒரு மடம், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் தூய்மை பணியாளராக வேலை செய்யக்கூடிய இந்த நபர் நிறைய பிணங்களை நான் புதைத்திருக்கிறேன், நிறைய பிணங்களை நான் எரித்திருக்கிறேன். அதுல குழந்தைகள், பள்ளி மாணவிகள், அவங்களுடைய இன்னர்வேர் இல்லாம நிறைய பள்ளி மாணவிகளை நான் இங்க புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பெண்களை புதைக்கும் போது அவங்களுடைய உடலில் காயங்கள் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். குறிப்பா பெண் உறுப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காயத்தை வைத்து அவங்க வன்புணர்வு செய்யப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருது. இதெல்லாம் கொஞ்சம் நாட்களாக இங்கிருந்து வர்ற பிணங்களா இருக்காது. யாராவது சூசைட் பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா நேத்ராவதி ஆறுல அடித்து வரப்பட்டு இருக்கக்கூடிய உடலா இது இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்பினேன். அப்படி நம்பின கொஞ்சம் நாட்கள் இந்த மாதிரியான பிணங்களை பிதைக்கும் போது எனக்கு எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் இருந்தது. நாளடைவு போக போக தான் நிறைய பெண்கள், நிறைய மாணவிகள் காணாமல் போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும், அதே நேரத்துல இங்கே பிணங்கள் புதைக்கப்படுகிறது, நாமே நம்ம கையால நிறைய பிணங்களை புதைச்சிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த கேள்வியும் எனக்குள்ள வர ஆரம்பிக்குது. அதன் பிறகு இந்த தர்மஸ்தாலா அப்படிங்கிற ஹையர் அஃபீஷியல் அவங்க கிட்ட நான் கேட்டிருக்கேன், இப்படி பிணங்களை புதைக்கக்கூடிய வேலைகள் என்னை ஈடுபடுத்தாதீங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்ன போது, அப்படி நீ புதைக்கவில்லை இல்லை எரிக்கவில்லை என்றால் உன்னை துண்டு துண்டா வெட்டி இதே இடத்துல நாங்க புதைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டினாங்க. வேற வழியே இல்லாம நிறைய பெண்களுடைய உடலை நான் இங்க புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றார். ஸோ பெண்கள் இங்கே வேட்டையாடப்பட்டிருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகி இருக்கிறது. இந்த விசில் ப்ளோவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு தூய்மை பணியாளர், அவர் 2014 வேறு வேறு இடங்களுக்கு அவருடைய இடத்தை மாற்றி அமைத்திருக்கிறார். யாராவது நம்மளை கொன்னுருவாங்களோ, யாராவது நம்மளை பெரிய அளவில் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற பயத்துடன் இருந்திருக்கார். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல அவருடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு சிறுமி, அந்த சிறுமிக்கும் இதே மாதிரி பாலியல் வன்புணர்வு அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த செய்தியும், அதன் பிறகு இதை சொல்லாம இருந்தா கண்டிப்பா நமக்கு பாவம் தான் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு குற்ற உணர்வும் வந்ததுனால தான் இப்போ நான் நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வாக்குமூலத்தை கொடுக்கிறார். இவ்வளவு நாள் ஏகப்பட்ட குற்றங்களை நான் செஞ்சிருக்கேன், நிறைய பிணங்களை நான் புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர், அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை தான், அந்த பிணங்களை தோண்டி எடுத்து இறுதி மரியாதையாக என்னென்ன ஒவ்வொரு மதம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்தால் மட்டும்தான் அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையும், அப்படி இல்லைனா அது எல்லாமே நீ சுத்துற மாதிரி எனக்கு பயமா இருக்கு, இந்த ஒரு வார்த்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உடனடியாக நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்துக்கொண்டதா அப்படின்னு கேட்டா எஸ், இதற்கான விசாரணை அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா தர்மஸ்தாலா அப்படிங்கிற அந்த பகுதி, அதை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், கிட்டத்தட்ட அந்த தர்மஸ்தாலா 4 ஏக்கர் அப்படின்னு சொன்னேன்,
அதுலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா பிஸ்னஸையும் கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தர்மஸ்தலாவினுடைய அந்த ட்ரஸ்ட், அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஹையர் ஒஃபிஷியல்ஸ் தான். இது ஒரு குடும்ப சொத்தாக வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 21வது ஒரு நபராக இந்த இடத்தை இப்போது யார் பராமரித்து வருகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தர்மஸ்தலா வீரேந்திர ஹெகேட் அப்படிங்கிறவர் தான். இந்த வீரேந்திர ஹெகேட் அப்படிங்கிறவர் 1968 அக்டோபர் 24, 1968 இதனுடைய தலைவராக இருக்கார். அவருக்கு 19 வயதாக இருக்கும்போது இந்த இடத்தினுடைய தலைமை பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஸோ இந்த ஹெகேட் ஃபேமிலியை தாண்டி வேற யாரும் இந்த தர்மஸ்தலாவினுடைய தலைவராக மாற முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. இங்க இருக்கக்கூடிய குற்றங்கள் அப்படிங்கிறது நாளடைவில் இது இப்போ பேசப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி இதுதான் முதல் முறையா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாதுங்க. இது மட்டும் இல்லைங்க, 2003, 2012 இந்த 2 வருடங்கள் நாம காலப்பயணத்தை மேற்கொண்டு தான் ஆக வேண்டும். 2003 ஒரு MBBS மாணவி, அவங்களுடைய பெயர் அனன்யா பட் அப்படிங்கிறவங்க தான். இந்த அனன்யா பட் அப்படிங்கிற இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தர்மஸ்தலா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு டூர் வந்திருக்காங்க. அன்றிலிருந்து அவங்கள காணலை. இந்த தர்மஸ்தலாவுக்கு டூர் வந்த அனன்யா அவர்களுடைய அம்மாவுக்கு கூப்பிட்டு அந்த வார்டன் 3 தினங்களாக உங்களுடைய குழந்தை இந்த ஹாஸ்டலுக்கு வரல அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய தோழிகளிடம் விசாரித்த போது அந்த தோழி சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, தர்மஸ்தலாவுக்கு அவங்க போயிருந்தாங்க, இந்த அனன்யா போயிருந்தாங்க அப்படிங்கிறது தான். உடனடியாக அவங்களுடைய அம்மா இந்த தர்மஸ்தலா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. கையில் ஒரு புகைப்படம் மட்டும் இருக்கு, அனன்யா பட் அவர்களுடைய அந்த புகைப்படம். அவங்களுடைய அம்மாவின் பெயர் சுஜாதா. இந்த சுஜாதா பட் அப்படிங்கிறவங்க சிபிஐல ஸ்டெனோகிராஃபராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க. ஸோ இந்த சுஜாதா அப்படிங்கிறவங்க கையில் புகைப்படம் இருக்கு. அது அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸ்ட்டை காண்பிக்கிறார்கள், என் மகளை பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லி. அப்போது சில லோக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா, தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களுடன் இந்த பொண்ணை நாங்கள் பார்த்தோம், அந்த பெண் அப்படியே நடந்து போனதை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தர்மஸ்தலா அந்த இடத்துக்கு போய் என் பெண் இங்கே தான் வந்தாங்களாமே, என்னுடைய குழந்தை அவங்க எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் தெரியாது, வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி சுஜாதாவை விரட்டியிருக்காங்க. விரட்டினதோடு மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் என்ன செஞ்சுருக்காங்க, சுஜாதாவை யாரோ கடத்திட்டு போய் அடின்னு அடித்து மயக்க நிலைமையில் பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் சேர்ந்து. அடித்தது யார் அப்படிங்கிறது தெரியாது. ரொம்ப நாள் அவங்களுடைய சுய நினைவு இன்றி அந்த ஹாஸ்பிட்டலே இருந்திருக்காங்க. விழித்து பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. யார் அடிச்சாங்க, என்ன அடிச்சாங்க அப்படிங்கிறது எதுவுமே தெரியாததுனால இந்த தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளிடம் இந்த வழக்கை கொண்டு போறாங்க. அந்த வழக்கை கொண்டு போகும்போது இவங்களுக்கு எதிராகவே, சுஜாதாவுக்கு எதிராகவே அந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பெண்ணை பற்றியான தேடுதல் அப்படிங்கிறது எதுவுமே நடத்தாம ரொம்ப பெரிய அளவில் அவங்கள மிரட்டுறதும், இல்லை இந்த வழக்கை நீங்கள் தொடரக்கூடாது அப்படின்னு சொல்ற பல ப்ரெஷர்ஸ் வந்ததாகவும் சொல்லப்படுது. கடைசி வரையிலும் இந்த அனன்யா பட் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. இது 2003. அடுத்ததா 2012-13 இந்த காலகட்டத்தில் இன்னொரு பெண் அப்படிங்கிறவங்கள காணவில்லை. அந்த பெண்ணை எங்கே அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. ஆனால் பெண் கிடையாது, அது ஒரு சிறுமி, 17 வயதான ஒரு சிறுமி. அந்த குழந்தையினுடைய பெயர் சௌஜன்யா அப்படிங்கிறது தான். ஸோ சௌஜன்யாவை காணவில்லை அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது சௌஜன்யாவினுடைய கைகள் கட்டப்பட்டு பிணமாக மீட்கப்படுகிறாள். அந்த சௌஜன்யாவை கொன்னது யார் அப்படிங்கிறது பெரிய அளவில் யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொன்னாலும் அதற்கான காரணம் தர்மஸ்தலா தான் அப்படின்னு சொல்லியும் அதை நிர்வகிக்கக்கூடிய பல நபர்களும், ஹை ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய நபர்களும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது. 2012 சௌஜன்யா அப்படிங்கிறவங்களுடைய வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்கிற அந்த குரல் உயர்கிறது. நிறைய பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. பட் ப்ரொட்டஸ்ட் பண்ண கொஞ்சம் பேர் அவங்க மிரட்டப்படுகிறார்கள் அப்படிங்கிற தகவலை வெளியில் கொண்டு வராங்க. சௌஜன்யா பற்றி ஜஸ்டிஸ் ஃபார் சௌஜன்யா அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் நடந்தாலும் அதன் பிறகு அது அப்படியே நீர்த்து போகிறது. யாருமே அதை பற்றி பேசலை. பேசினவங்க யாரும் அதிகமாக ஒரு மன நிறைவுடன் இல்லை. எல்லாருமே மிரட்டப்பட்டார்கள். கொஞ்சம் காலகட்டத்தில் இந்த சௌஜன்யா பற்றி எந்தெந்த நபர்கள் பேசினார்களோ, வீடியோக்கள் வந்தது, நியூஸ் வந்தது, எல்லாமே டிலீட் செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகின்றன. சரி, இந்த சௌஜன்யா எப்படி கொல்லப்பட்டாங்க? இந்த தர்மஸ்தலா அப்படிங்கிற இடத்துல சிசிடிவி இருந்துச்சு, அந்த ஃபூட்டேஜ் எங்கே அப்படின்னு கேட்டால் அந்த நேரத்தில் பர்டிகுலராக அந்த டைமில் இருக்கக்கூடிய ஃபூட்டேஜ் மட்டும் டிலீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி தர்மஸ்தலாவினுடைய சார்பாக செய்திகளை வெளியிடுகிறார்கள். அப்போ பெரிய ஒரு குற்றம் தர்மஸ்தலாவில் நடந்திருக்கு. அந்த குழந்தையை கொண்டு இருக்காங்க, ரேப் பண்ணியிருக்காங்க. அந்த செய்தியெல்லாம் வெளிவரும்போது யாரெல்லாம் இந்த சௌஜன்யாவை பற்றி பேசியிருந்தாங்களோ, ஜஸ்டிஸ் கேட்டிருந்தாங்களோ அவர்கள் மீது வழக்கு அப்படிங்கிறது பதிவு செய்யப்படுவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஜஸ்டிஸ் ஃபார் சௌஜன்யா கேட்டது தப்பா அப்படிங்கிற கேள்வி மாதிரி எத்தனை நபர்கள் போராட்டத்தை முன்னெடுக்கிறார்களோ அத்தனை நபர்களுடைய குரலும் அங்கே ஒடுக்கப்பட்டது. ஸோ 2012 சௌஜன்யா, 2003 அனன்யா அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்ட் நீண்டுகிட்டே போறதுனால
இந்த வழக்கு இப்ப விசில் ப்ளோவர் வந்து சொன்னதுனால அங்க இருக்கக்கூடிய நீதிபதிகள் ஒரு பெரிய ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. எந்தெந்த பெண்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த இயர்ஸ், இந்த இன்பிட்வீன் 1998 இருந்து 2014 வரை கணக்கெடுத்து பார்க்கும்போது 4000 6000 பெண்கள் காணவில்லை, அவங்களுடைய ட்ரேசஸ் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இங்க தூய்மை பணியாளராக இருந்த ஒரு விசில் ப்ளோவர் வந்து ஒரு வாக்குமூலம் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவர் சொல்ற ஒரு வார்த்தை தான், இந்த பெண்கள் பிணமாக புதைக்கப்படும் போது அவர்களுடைய முகம் சிதைக்கப்படும், ஆசிட்ல அவங்களுடைய பாடி பார்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமா அழித்து விடுவார்கள், இல்லாட்டி அவங்களுடைய அந்த உடல் நேத்ராவதி ஆறின் அருகில் புதைக்கப்படும் அப்படின்னு சொல்றார். அது ஏன் நேத்ராவதி ஆற்றினுடைய அருகில் படுகையில் அது புதைக்கப்படுகிறது அப்படின்னா, உடனே அது டீகம்போஸ் ஆயிரும் அந்த பாடி ஈரம் காரணமாக அப்படிங்கிறத அவர் தெளிவா சொல்றார். சரி, அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கெல்டன், அந்த மனித எலும்புக்கூடு யாருடையது அப்படிங்கிறத அடுத்த நாள் சோதித்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு வருது. சோதிக்க வேண்டிய நபர் அடுத்த நாள் வரவே இல்லை, அவரை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ற ஒரு தகவலை அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் சொல்றாங்க. சோ இந்த விசில் ப்ளோவர், அந்த தூய்மை பணியாளர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பல மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு வெறும் கையோடி திரும்புறாங்க. ஏன்னா யாரோ அந்த சோதிக்க வர வேண்டிய நபரை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. இவ்வளவுதான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாதுங்க. இங்க எந்தெந்த வழக்குகள் வந்தாலும், எத்தனை பெண்கள் காணாமலாக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னாலும், இந்த தர்மஸ்தலா அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதுல பவர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. பெரிய நபர்கள் இல்ல ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ்டு பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த வழக்கை ஒன்றும் செய்யாமல் அப்படியே நீர்த்து போக வைத்து விடுவார்கள். அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டு நீங்க என்ன செய்யணும், இதை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த விசில் ப்ளோவர் சொல்றார். அது மட்டும் இல்லாம இவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் இருக்குல்ல, அந்த கம்ப்ளைண்ட்ல நிறைய முக்கியமான சில விஷயங்கள் எல்லாமே இருந்தது. ஜூலை 11-12 ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருன்னா, 13ஆம் தேதி ஒரு யூடியூப் சேனல்ல அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத அவங்க என்ன செய்யறாங்க, வெளியில கொண்டு வராங்க. யூடியூப் சேனலுக்கு அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் எப்படி கிடைச்சிச்சு? ஏன்னா இது ஹைலி கான்ஃபிடென்ஷியலான ஒரு கேஸ். யூடியூப் சேனலிடம் அங்க இருக்கக்கூடிய நபர்கள் கேட்கும்போது காவல்துறை அதிகாரிகள் இதை லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வேணுமென்னே இந்த காவல்துறை அதிகாரிகள் என்ன செஞ்சிருக்காங்க, இப்போ 2025 இந்த வழக்கு தொடரப்பட்டாலும் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே பொது தளங்களில் பகிர்ந்திருக்கிறார்கள். முக்கியமான நபர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் விதமாக, அவங்க எந்தெந்த தடயங்களை அளிக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வெளியில சொல்ற விதமாக கம்ப்ளீட்டா அந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறது லீக் ஆயிருக்கு. இவ்வளவு டாக்குமெண்ட் லீக் ஆயிருக்கு, இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நீதிபதிகள் கேட்கும்போது காவல்துறை சார்பா எந்த விதமான பதிலும் கிடையாது. ஸோ இந்த தர்மஸ்தலா அப்படிங்கிற ஒரு இடம் ஒரு மிஸ்ட்ரியஸ் பிளேஸ் தான். அதுல மத வழிபாடு இருக்கு, இல்ல ஒரு மதத்தை சார்ந்தவங்க வராங்க அப்படின்னு சொன்னா கூட நிறைய மிஸ்ட்ரி இருக்கிறத நம்மளால உணர முடியுது. அதை சுத்தி என்ன மர்மங்கள் இருக்கு அப்படிங்கிறத இப்ப இருக்கக்கூடிய சித்தாராமையா வெளிக்கொண்டு வருவாரா அப்படிங்கிற கேள்விக்கு இல்லை 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 அப்படிங்கிற மாதிரியான பல பதில்களை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனா தர்மஸ்தலால பறிபோன உயிர்கள், அங்கே பெண்கள் வன்புணர்வு செய்யப்படுகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி, நேத்ராவதி ஆற்றில் பல பிணங்கள் தூக்கி வீசப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு செய்தியுடன் இது இன்னும் நீண்டுகிட்டே போகுது. இந்த மர்மங்களுக்கு விடை கிடைக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். கொல்லப்பட்ட பெண்கள், காணாமலாக்கப்பட்ட பெண்கள், சிறுமிகள், இவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்குமா, இல்ல இந்த வழக்கு அவ்வளவுதானா? இந்த கேஸை பத்தி நிறைய பேர் நிறைய டீடைல்ஸ் தெரியாம இருந்திருப்பாங்க. இப்படி ஒரு வழக்கு நடப்பதே நம்மில் பலருக்கும் தெரியாது. எங்கேயோ இலங்கையில நடக்கக்கூடிய செம்மணி பத்தி நம்ம பேசும்போது இப்படி ஒரு கொடூரம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி மனது அவ்வளவு வலிச்சிச்சு, ரத்தம் ரணமா இருந்துச்சு. இப்ப நம்ம ஊர் கிட்டேயே, குறிப்பா சவுத் இந்தியாவுக்குள்ளே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பேருக்காவது இதனுடைய அவேர்னஸ், ஜஸ்டிஸ் கேட்பதற்கான துணிவு ஏதாவது வருமா அப்படிங்கிறத பார்ப்போம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.